ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது எஸ்ஐபி அண்ட் ஆர்டி. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றியும் ரெக்கரிங் ஆர்டியை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்துலேயுமே எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்ஐபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒரு லம்ஸ் அமௌண்ட்டாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐபி இருக்கும். ஸோ இந்த எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் முழுக்க ஷேர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்கீம்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் பல டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐபி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அடுத்தது இந்த எஸ்ஐபி பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் எல்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப்ஸ் எல்லாம் ஷேர்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி, அதாவது ஷேர்ஸ் மார்க்கெட்ஸில் ஸோ உங்களுடைய பேமெண்ட்டை ஷேர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்தது பாண்ட்ஸில், ஸோ பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹைப்ரிட் அப்படின்றது இந்த ஈக்விட்டி அண்ட் டெபிட், இந்த பாண்ட்ஸ், ஸோ இந்த ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஹைப்ரிட். ஸோ மிக்ஸ் ஆஃப் போத் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் ஆன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மார்க்கெட் ஐயா இருந்ததுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஐயா இருக்கும். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் டவுன் ஆகும். ஸோ இதுதான் இந்த எஸ்ஐபி அப்படின்றத பேஸ் பண்ணும். அடுத்தது மினிமம் அமௌண்ட் அண்ட் ஸ்டார்ட் ரூல். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை இந்த இதில் நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எஸ்ஐபி அப்படின்றது ஸோ 500லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மந்த்லி நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஸோ சேலரி பர்சனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ யார் வேணாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட். ஸோ எவ்வளோ வேணாலும் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதே போல் இந்த எஸ்ஐபி அப்படின்றது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேனுவலாக போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ ஆன்லைன் மூலமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு போர்ட்போலியோ நம்பர் வேணும். ஸோ உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஒரு போர்ட்போலியோ நம்பர் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் இதுக்கு இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேட்டு வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே எஸ்ஐபியில் எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபி டூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபிக்ஸட் லாக் பீரியட். ஸோ இஎல்எஸ் ஃபண்ட்ஸை மட்டும்தான் ஒரு ஃபிக்ஸட் லாக்காக இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே நோ டியூரேஷன்ஸ், அதாவது 5 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட இருக்குது, டியூரேஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் லாங் டேர்ம் டியூரேஷன்ஸில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வெல்த் கிரியேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது ஸோ முக்கியமாக இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ், ஸோ உங்களுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும் அப்படின்றது, இதுதான் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போது மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். மார்க்கெட் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகுது பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக போகும். அதேமாதிரி டவுன்ஸும் இருக்கும். ஸோ ஆவரேஜ் அரௌண்ட் ரிட்டர்ன்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா 10%லேருந்து 15% இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான வெல்த் கிரியேஷன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 15 இயர்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது 1,80,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 4 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் வரத்துக்கு இருக்குது. ஸோ எதுவே பேஸ் பண்ணினா மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்தெந்த மார்க்கெட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எஸ்ஐபினா என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மந்த்லி ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் அல்லது ஒரு பாண்ட்ஸில் நீங்கள்
ஸோ நீங்கள் ஒரு 3000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அப்படியே நீங்கள் 3000 ஒரே பண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த 3000 வந்து 500, 1500 அதுக்கப்புறம் இன்னொரு 500 அப்படின்னு சொல்லி 2-3 ஒரு பண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எதனா ஒரு பண்ட்ஸ் வந்து டவுனாக போனாலும் ஒரு பண்ட்ஸ் வந்து அதிகமாக போதும் உங்களுக்கு அந்த லாஸில் ஆன அந்த பேமெண்ட் வந்து ஈக்விட்டி ஆகிடும். ஸோ அதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். ஸோ எஸ்ஐபியுடைய மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து 7.57% உங்களுக்கு அதிகமாக இருக்குது சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னா, இதில் 12.5 ஸோ 10.5 அந்த ரேஷியோவில் வந்து அந்த பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்தவித ரிஸ்க்குமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரே ட்ரிக்கு தான் இந்த இதில். ஸோ அதே போல் ஒரு சில ஃபண்ட்ஸில் எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடான டிஸ்க்ளைமர்ஸை வந்து அதாவது அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸை வந்து நீங்கள் படிச்சுட்டோ அல்லது அவங்களுடைய அட்வைஸை கேட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அப்ஸ் அண்ட் வேல்யூஸ், அதாவது எல்லாமே மார்க்கெட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் டேர்ம் கிரியேஷன்ஸை வந்து சூஸ் பண்ணும்போது அதிகமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பேஷன்ஸ், அதாவது பொறுமையாக இருந்து தான் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட் டு ரிஸ்க். ஸோ ரிஸ்க் இருக்குது, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அது எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலான வீடியோஸை நான் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ்ஐபி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஸ்ஐபியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆர்டி. ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி அப்படின்வாங்க. ஸோ இந்த சேவிங் ஸ்கீம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடைச்சிரும். ஸோ என்ன அமௌண்ட் வருமோ அப்படின்றத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கலாம், இந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான். அதே போல் மந்த்லி சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மந்த்லி ஒரு மினிமம் அமௌண்ட் 100 ரூபாயில் இருந்து கூட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்டு பை போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பேங்க், எல்லா பேங்க்லையுமே ஆர்டி அப்படின்ட்டு இருக்குது. அதில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா எஸ்ஐபி போல் தான் இதுவும். மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டி வந்து எங்கே வந்து இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டுன்னு பார்த்தோம். எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய பேமெண்ட் 100% வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எஸ்ஐபி கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஆர்டி வந்து மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்ஸ் வந்து 100% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆர்டியோடைய மெயின் ரோலாக இருக்குது. பாயிண்ட் 3ல பொறுத்த வரைக்கும் மினிமம் அமௌண்ட் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஆர்டி அமௌண்ட் யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 100 ரூபாயிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்க்காக இருக்கட்டும், ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அதுக்கேற்ற போல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ஆன்லைன் மூலமாகவே ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஆர்டி டியூரேஷன்ஸ். ஸோ ஆர்டி டியூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபியில் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கிரியேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கூட இது எஸ்ஐபி இருக்குது. அதில் நீங்கள் 5 to 7 இயர்ஸுக்கு மேலே டென்யூர்ஸை சூஸ் பண்ணும்போது அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே போல் இதில் வந்து உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். 6 months 1 year 5 years and 10 years அப் டு
10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஆர்டியில். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%லேருந்து 7% வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு பேங்க்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய டென்யூர், அதாவது என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க. 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸ்க்கு 6.5 அல்லது 7% அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். 3 இயர்ஸ்னால் 6.6%, 5.58 அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான எப்படியே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 3 months ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எதில் இருக்குது அப்படின்னா, ஸோ மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு ஆர்டியில் 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஆர்டி ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம மந்த்லி ஒரு 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,80,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 4 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. அது ப்ளஸ் உங்களுடைய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. ஆனால் இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டியூரேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக நீங்கள் 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து உங்களுக்கு 10,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடு. ஸோ அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஷூராக சொல்லிக்கலாம். ஆனால் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்தது ஆர்டி பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, வெரி சேஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸோ இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஒரு பட்ஜெட்டடாக பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கும் 100% வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு. ஸோ இது வந்து ஆர்டி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ஆர்டி பொறுத்த வரைக்கும் அந்தமாரி இருக்காது. லாங் டேர்மாக தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டி லிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இதுக்கும் எந்த வித இதுவும் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள். ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டாக்ஸபிள் இருக்கும். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் சம் கமிஷன்ஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எதில் அதிகமான பெனிஃபிட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிஸ்க்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன், ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான், அதுக்கப்புறம் மேரேஜ் இந்தமாரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த ஃபண்ட்ஸ் வந்து நல்ல வேல்யூவாக இருக்குது, ஸோ எந்த டவுன்ஸ் இல்லாமல் லோ ரிஸ்கில் இருக்கோ, ஸோ அந்தமாரி கம்பெனிஸில் நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் 1 by 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் க்ரோத் இருக்குது. ஃபைனல் நோட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் ஃபார் லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற போல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியான ஒரு ரெக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டியை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.